Hi, this is Ponlakshmi from It's Time for TNPSC. ஸோ சுரேஷ் ஐயாஸ் அகாடமியோட ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான அந்த ஷெடியூல் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து அனுப்பியிருக்கோம். ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நம்ம டெஸ்ட் 1 அக்டோபர் 11 தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா யூனிட் 8 தான், ஓகேவா? தமிழ் சொசைட்டி தான். ஸோ நம்ம என்ன இருந்தாலும் இதை வந்து தமிழில் தான் படிச்சாகணும். ஸோ அதுதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஸோ அதில் டெஸ்ட் 1க்கு வந்து 2 டாபிக் கொடுத்துருக்காங்க. தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. ஸோ இந்த 2 டாபிக், அது போக அக்டோபர் 2019ஓட கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் தென் சிம்பிளிஃபிகேஷன் ஆப்டிடியூட் டாபிக்ஸ் இது அவ்வளவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் வந்து எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரி ஓல்டு புக்கில் லெசன் 8. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உள்ளது ஃபுல்லாக நியூ புக்ஸ், ஓகேவா? ஸோ நியூ புக் 8th சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 1ல் லெசன் 4 ஹிஸ்ட்ரி. அடுத்த 8th சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 3 ஹிஸ்ட்ரியில் லெசன் 1 அண்ட் தென் 9th சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 1 ஹிஸ்ட்ரியில் லெசன் 3, ஓகேவா? ஸோ இது அவ்வளோவும் நமக்கு வந்து தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் வந்து கம்ப்ளீட் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. இந்த டாபிக் வந்து எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்லன்னு பார்க்குறப்போ நமக்கு 11th நியூ ஹிஸ்ட்ரி வால்யூம் 2ல் லெசன் 18, அதுவும் ஃபுல்லாக கிடையாது, 18.2 அண்ட் 18.3 அந்த 2 டாபிக் மட்டும்தான். ஸோ இது போக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸ் படித்தோன்னா அட்வான்ஸ் தமிழ், எத்திக்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ எத்திக்ஸ்லாம் கூட நம்ம இன்னொரு யூனிட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய டெப்த்தாக இருக்கும், பட் அதில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு அவ்வளோவா இருக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வந்து நமக்கு வெளியே சர்ச் பண்ணி நமக்கு அவுட் சோர்ஸ் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோவை வந்து நான் இந்த டாபிக் எப்படின்னு இந்த 4 டேஸ், இன்றைக்கி 7 8 9 10 இந்த 4 டேஸ்க்குள்ளே இந்த 2 டாப்பிக்கும் முடித்து நமக்கு வீடியோவாட்டு நான் வந்து நோட்ஸ் வச்சு போடுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து நான் அதில் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் வெளியே போய் நோட்ஸ் தேட வேண்டியதில்லை. ஸோ நான் அதுக்கான வீடியோவும் நான் வந்து இந்த 2 டேஸ்க்குள்ளே நான் போட்டுருவேன். ஸோ இன்றைக்கி நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வீடியோ போட்டு முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்தே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் நீ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த டெஸ்ட் உங்களுக்கு கண்டினியூ பண்ணதுக்கு தோணவே தோணாது, அப்படியே விட்டுருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ்லேயே நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு மூவ் ஆயிடலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா மொத்தம் 4 டெஸ்ட் கொடுக்குறாங்க யூனிட் 8ல். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுங்கிறப்போ நமக்கு 25% யூனிட் 8 கவர் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? ஸோ கூடவே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 2019, அது போக சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸ் டாப்பிக்கும் வந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ நான் வந்து அக்டோபர் 2019 கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 4 டேஸ்க்குள்ளே விண்வெயின் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், ஓகேவா? ஸோ நான் அதை உங்களுக்கு வீடியோவும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது போக இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லைனா வேறு ஏதாவது இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தருவீங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.